நம்ம ஊர்ல உண்மை கலந்த ஒரு யதார்த்தமான விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி ஆரம்பிக்காது. சில பேருக்கு வாழ்க்கையே கஷ்டத்தோட தான் ஆரம்பிக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் நிலை இன்னுமே கஷ்டமாக இருக்கும். காலையில் எழுந்தா வேலைக்கு போகிறதா, மருந்து வாங்குறதா, பஸ் கட்டணம் கட்டுறதான்னு யோசிக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு நிலவும். இந்த இடத்துல தான் ஓய்வூதியம்னு ஒரு வார்த்தை, காசு மட்டும் இல்லைங்க, அது ஒரு நிம்மதி. தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக மாதம் 1500 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்றது சில பேர் அவ்வளவுதானான்னு கேட்பாங்க. ஆனால் அந்த 1500 ரூபாய் இல்லைன்னா அந்த ஒரு மாதம் எப்படி ஓடும்னு மாற்றுத்திறனாளிகளை கேட்டால் தாங்க தெரியும். இந்த திட்டம் சேரிட்டி கிடையாதுங்க, இது அரசே ஒத்துக்கொண்ட பொறுப்புனே சொல்லலாம். நீ தனியா இல்லை, உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு துணை இருக்குன்னு சொல்ற ஒரு உறுதி தான் இந்த உதவித்தொகை. இந்த ஓய்வூதியம் எப்படி வருது, யாருக்கெல்லாம் கிடைக்குது, ஏன் இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் வச்சிருக்காங்க, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம், களத்தில் இதோட ரியல் இம்பாக்ட் என்ன, இது எல்லாத்தையும் தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மனித வாழ்க்கையோட உண்மையை மட்டும்தாங்க நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு என்றாலே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது என்னன்னா, ஏதாவது ஒரு திட்டம் யாருக்காவது பயன் தருமா அப்படின்னு ஒரு சில குருட்டு நம்பிக்கை தான் சொல்லலாம். அது குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்றதை விட மிகவும் யதார்த்தமான, மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசினா நம்ம சமூகம் இன்னும் அவங்கள முழுசாக புரிஞ்சுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் அதுதான் உண்மையும் கூடங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சிரமம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஸோ தாய் தந்தை இல்லாதவர்கள்கிட்ட தான் அந்த தாய் தந்தையோட அருமை தெரியும், இருக்கவங்ககிட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மாற்றுத்திறனாளிகளை நம்ம பார்க்கும்போது ஒரு சங்கடங்கள் நமக்கு ஏற்படலாம். பட் ஆனால் நாம் அந்த நிலைமையில் இருந்தால் தான் நமக்கு எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வெறும் பார்வையாலோ மற்றவங்க சொல்கிறதுனாலையோ நாம் புரிஞ்சுக்க முடியாது. உடல் குறைபாடு இருக்கின்றது அப்படின்னு அவங்க தவறு கிடையாதுங்க, ஆனால் வாழ்க்கை முழுக்க போராட வேண்டிய நிலை தான் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த மாற்றுத்திறனாளிகளின் ஓய்வூதிய திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மாறுதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1500 ரூபாய் அப்படிங்கிறது சற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் கருத்தாகவும் ஒரு சில மக்களுடைய கருத்தாகவும் விளங்குதுங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாயோ இல்லை 3000 ரூபாயோ ஆல்ரெடி கொடுத்துருந்த 1000 ரூபாயை இன்டூ 3 டைம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சற்று நிம்மதி அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஆனால் மாதம் இந்த 1500 ரூபாய் தானே அப்படின்ட்டு ஒரு சின்ன தொகை தான், பட் பெரிய தொகை இல்லைனாலும் சில பேர் சொல்லலாம். ஆனால் அந்த 1500 ரூபாய் இல்லைன்னா ஒரு மாதத்தை எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு கேட்டால் களத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். ஏன்னா தமிழக அரசு நம்ம கொடுக்கலாம், தமிழக அரசை நாம் தப்பு சொல்ல முடியாது. இந்த ஒரு திட்டம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நாம் அப்பீல் பண்ணலாம். பட் தமிழக அரசு பல்வேறு நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்துட்ருக்காங்க. அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச மகளிர் பேருந்து இதாக இருக்கட்டும், வயசானவங்களுக்கு தரக்கூடிய ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ இப்போ பென்ஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு தரக்கூடிய வெல்விஷாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அடுக்கிட்டே போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழலை காரணம் காட்டி தான் ஸ்லைட் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. வரும் நாட்களில் டெஃபினட்டாக இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் எழுந்ததும் யார்கிட்டையும் காசு கேட்காம பஸ் கட்டணம், மருந்து செலவு, சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் பார்த்துக்க முடியறதுனா உணர்வே ஒரு பெரிய தன்னம்பிக்கை தாங்க மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக தான் நடக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் டைரெக்டாக வங்கி கணக்கே வருது அப்படிங்கிறனால நடுவில் மீடியேட்டர்லாம் யாரும் இல்லை. சப்போஸ் மீடியேட்டர் கையில் போய் அங்கே அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். 1500 ரூபாய் 500 ரூபா மீடியேட்டர் பிடிச்சிக்கலாம், 1000 ரூபா மட்டும் தான் அவங்களுக்கு தரலாம். ஸோ இப்போ டைரெக்டாக வங்கி கணக்கே வரது அப்படிங்கிறனால முழு தொகையும் அவங்களால அதை எடுத்து அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அவன் சொன்னால் தான் வரும்னு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த 1500 ரூபாய் வருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம்தான்.
ஒரு உதாரணம் சொன்னால், கால் ஊனமுற்ற ஒருவர் இந்த பணத்தில் மாதம் மாதம் மருந்து வாங்குறாரு. இன்னொரு பக்கம் பார்வை குறைபாடு உள்ள அம்மா தன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போகும் செலவு எல்லாமே இதில் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான பயணம் கூடங்க. இதை யாருமே இலவசமாக கிடைக்கிறது காசுன்னு நினைக்கக்கூடாதுங்க. இது வாழ்வதற்கான அடிப்படை பாதுகாப்பு தான் எல்லாருமே சொல்லணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அரசு சில நிபந்தனைகளையும் வச்சுருக்காங்க. அது தவறு கிடையாது. உண்மையிலேயே தேவைப்படுறவங்கள தான் போகணும்னு தான். வேலை இல்லாதவராக இருக்கணும், இல்லைன்னா தனியார் அல்லது சுய வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயசு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். மாற்றுத்திறனாளி சான்றிதழ் 40% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழு மாற்றுத்திறனாளியாக இருக்கணும் நெசசரி கிடையாது. அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஊனம் வந்து பார்த்தீங்கன்னா 40% மேலே இருந்தாவே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த சொத்து இருக்கக்கூடாதுங்க. அரசு வேலை செய்கிறவங்க இந்த திட்டத்துக்கு வரக்கூடாது. இதெல்லாம் பார்த்தா இந்த திட்டம் ரொம்ப கராரான நியாயமான வடிவமைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இதுக்கான விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ ஆஃபீஸில் இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் போனால் அதுக்கான படிவம் கிடைக்கும். ஸோ அதே நேரத்தில் இ சேவை மையத்திலையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சிட்டிசன் லாகின் போய் விவரங்களை கொடுத்து ஆதார், ரேஷன் கார்டு அட்டை, வங்கி புத்தகம், தேசிய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை எல்லாமே அப்லோடு பண்ணால் போதும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு கடைசி தேதியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. தேவையான நேரத்தில் எப்போ வேணுனாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து தமிழக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரிய நிம்மதினே சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை எப்போ என்ன சோதனை தரும்னு யாருக்குமே தெரியாதுங்க. அந்த நேரத்தில் அரசு உதவி கதவு திறந்த இருக்குதே அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெரிய பார்வையில் பார்த்தா இந்த ஓய்வூதிய திட்டம் ஒரு காசு கொடுக்கும் திட்டம் மட்டும் இல்லைங்க. நீங்கள் இந்த சமூகத்தில் மதிப்புள்ள குடிமக்கள்னு அரசு சொல்கிற ஒரு மெசேஜ், சிம்பிள் மெசேஜ். இந்த 1500 ரூபாய் எல்லா பிரச்சனையும் தீர்க்காது. ஆனால் அந்த 1500 ரூபாய் இல்லாமல் போனால் வாழ்க்கை இன்னும் கடினமாக மாறும். பல பேருக்கு இது ஒரு கயிறு மாதிரி. அரசியல் பேசுகிற காலத்தில் கூட இப்படிப்பட்ட திட்டங்கள் மனிதநேயத்தை நிச்சயமாக நினைவூட்டும்னே சொல்லாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறது அரசு செய்யும் உதவி இல்லை, அது அவங்களுக்கான உரிமை. அந்த உரிமையை மாதம் மாதம் தகுந்த நேரத்துக்கு தரது தான் நல்ல ஆட்சியோட அடையாளமும் கூடங்க. ஸோ இறுதியாக நான் ஒன்று சொல்லி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது ஒரு அரசு அறிவிப்பு மட்டும் இல்லைங்க. அது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எப்படி உயிரோட நிமிர்ந்து நிற்க போகிறான் அப்படிங்கிற விஷயம்தான். மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் கொடுக்கறது பெரிய தொகை கிடையாது. ஆனால் அந்த பணம் இல்லைன்னா வாழ்க்கை இன்னும் சுருங்கி விடும் அப்படின்னு தான் பல பேர்த்துடைய நிலைமையாக இருக்குது. இந்த ஓய்வூதியம் யாரோட தயவால கிடைக்கிற பிச்சை இல்லைங்க, இது ஒரு உரிமை. நீ இந்த சமூகத்துக்கு சுமை இல்லைன்னு அரசு சொல்ற ஒரு வார்த்தை. நேரடியாக வங்கி கணக்குக்கு போகுது, நடுவில் யாரும் இல்லை, அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தகுதிகள் கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ள நியாயம் இருக்கு. உண்மையிலேயே தேவைப்படுறவங்க தான் இந்த உதவியை பெறணும் என்பதற்காக தான் ஆன்லைன்லையும் ஆஃபீஸ்லையும் அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி இல்லை, தேவையான நேரத்தில் கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அரசு எப்படி இருக்கணும்னா மிக பலவீனமான மனிதனையும் மறக்காம பார்த்துக்கணும். அந்த அளவுக்குள்ள பார்த்தா இந்த மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் பணம் விட முக்கியமான ஒரு விஷயமா சொல்றது மனிதநேயம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறது அரசின் கருணை இல்லை, அது அவர்களுக்கான மரியாதை. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். உங்களுக்கு நியர்பையில் யாராச்சும் மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்கள உடனே போய் அப்ளை பண்ண சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். வரும் காலத்தில் இந்த நிதி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.